அபிரகாமே நீ வா, உன்னுடைய மக்களை விட்டுவிட்டு உன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு நான் காட்டும் இடத்திற்கு போ. அதுதான் ஆண்டவர் வைத்த கோரிக்கை. அந்த கோரிக்கையால் உயர்ந்தது அபிரகாம் தான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், மக்கள் இனங்களுக்கெல்லாம் நீ அடையாளமாக இருப்பாய். யாரெல்லாம் உம்மை பார்க்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் வைத்த கோரிக்கையில் ஒளிந்து கொண்டிருந்தது அபிரகாமனுடைய மேன்மை. ஒரு பெரிய ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு. அதை உணர்ந்தார், ஆசீரை பெற்றுக் கொண்டார். ஒவ்வொரு முறை அன்னை மரியாளிடம் ஆண்டவர் கோரிக்கை வைத்தார், என்னுடைய மகனுக்கு நீ தாயாக இருப்பாயா? Will you be the mother of my son? உயர்த்தப்பட்டது ஆண்டவர் அல்ல, மரியாள் தான். அவருக்கு எந்த உயர்வும் தேவையில்லை, அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. கிடைத்த ஆசீர்வாதம் எல்லாம் மரியாளுக்கு தான், கிடைத்த மாண்பு எல்லாம் நம்முடைய தாய்க்கு தான். ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இறைவன் வைத்த அந்த கோரிக்கை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் தவக்காலத்தின் 3வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு சந்திப்பு. நான் என்னுடைய மீட்பரை கண்டு கொண்டேன் என்று அவர் பறைசாற்றிய சந்திப்பு. ஒவ்வொரு திருபலியிலும் அந்த சமாரிய பெண்ணை சந்தித்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். இந்த திருபலி நம்முடைய வாழ்வு மாறக்கூடிய நிமிடங்களாக இருக்க வேண்டும். அந்த சமாரிய பெண்ணோடு பேசியது போல ஆண்டவர் இன்று வாசகங்களின் வழியாக, நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசுகிறார். இந்த திருபலியில் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு ஏற்படும் இந்த சந்திப்புக்கு அர்த்தமில்லாமல் போகிவிடும். அந்த சமாரிய பெண் காட்டிலும் இது மேன்மையான சந்திப்பாக இருக்கிறது. ஏனென்றால் வெறுமனே ஆண்டவர் நம்மோடு பேசுவதில்லை, நமக்குள் உணவாக வருகிறார், நமக்குள் வாழ்வாக வருகிறார். அந்த பாக்கியம் சமாரிய பெண்ணுக்கும் கிடைக்கவில்லை. அப்பேற்பட்ட பேறு பெற்றவர்கள் நாம். இறைவனை கேட்பது மட்டுமல்ல, அவரை உட்கொள்வதில், அவரையே நமதாக்கிக் கொள்வதில். ஆகையால் அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் முன் வைத்து இந்த திருபலி ஆண்டவர் நம்மை சந்திக்கும் தருணமாக, இந்த திருபலி அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நேரமாக மாறிட ஜெபிப்போம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக்குடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து லபிதம் வந்து
அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கூறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடினாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறார் என்று சோதித்தாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில்: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி: உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி: உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கர் என்னும் ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகேதான் அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரியா பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண். நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெற்றி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும். அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலை மேல் வழிபட்டனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலை மேலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம்.
யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை உண்மையிலும் ஆவியிலும் வழிபடுவார், அதுவே தந்தையின் விருப்பமும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த வாசகத்தை, முழுமையான வாசகத்தை நாம் ஒவ்வொருவரும் கேட்டிருக்கிறோம். நான் இன்று குறுகிய வாசகத்தை வாசித்தேன். எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனிடம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக இறைவனிடம் ஏதோ ஒன்றை கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அமைதியை தாரும். ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலையை தாரும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும். ஏதோ ஒரு விண்ணப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது நிச்சயமாக. அதிலும் இந்த தவக்கால சிலுவையை பார்க்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது என்பது தெரிகிறது. சிலுவையினுடைய அடையாளமே இல்லை. நிச்சயமாக இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது பேதுருவுடைய வார்த்தைகள் உண்மையிலும் உண்மை. நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் தன்னுள் சிலுவையின் மேல் சுமந்து கொண்டார். அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரும், துன்பமும், துயரமும், எத்துணை விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் படிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு முறை இறைவனிடம் வரும் பொழுதும் கேட்பவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரும் சொல்கிறார், நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஒரு வியப்பு நடக்கிறது. இன்றைய நற்செய்தியில் கடவுள் கேட்கிறார். அந்த பெண் ஆண்டவரை பார்த்து எதுவும் கேட்கவில்லை, கடவுள் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு. அப்படியானால் இந்த விசுவாச பயணத்தில், இந்த அன்பு பயணத்தில் நாம் ஒருவர் மட்டும்தான் கேட்டுக்கொண்டு இல்லை, ஆண்டவரும் நம்மிடமிருந்து கேட்கிறார். It is not just me asking the Lord is asking me as well. நான் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது அல்ல இந்த விசுவாச பயணம். அன்பு எப்பொழுதும் ஒரே வழியாய் இருக்க முடியாது. Love can never be one way. ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம். நம்முடைய அன்பை நாம் விசுவாசம் என்று அழைக்கிறோம். ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பை அவருடைய இரக்கத்திலும் மன்னிப்பிலும் நமக்கு காட்டுகிறார். அந்த இறைவன் இன்று இந்த சமாரிய பெண்ணை பார்த்து கேட்கிறார், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு. நாம் விவிலியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரோ அங்கெல்லாம் அவர் மனிதர்களோடு நெருக்கமாக நெருங்கி வர ஒரு மேன்மையான ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். எங்கெல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி ஆண்டவர் கேட்டது எங்கு? ஆண்டவருடைய முதல் கேள்வி எது? யாரோ சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கரெக்ட் நீங்க சொல்லுது. ஆதாம பார்த்து கேட்கிறார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? அதுதான் ஆண்டவருடைய முதல் கேள்வி. ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாத ஆதாம் எங்கே இருந்தார் என்று? ஒளிந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு தெரியாதா? அந்த கேள்வி என்ன? நான் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன், உன்னோடு நான் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். உன்னோடு இருந்த அந்த உறவு எங்கு? ஆதாம், அந்த உறவை நீ இழந்து விட்டாயா? எங்க இருக்கிறாய்? Where are you? I'm looking for you. I'm looking for that warmth. உன்னோடு இருந்த அந்த உறவுக்கு, உன்னோடு இருந்த அந்த நெருக்கம் இப்பொழுது எங்கே? ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? நாம் விவிலியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை ஆண்டவர்
கேள்விகளை கேட்கும் பொழுதும் அந்த கேள்வி நம்மை ஒரு நெருக்கத்திற்கு அழைக்கிறது, ஒரு ஆழ்ந்த அன்புக்கு அழைக்கிறது. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடும் என்று ஆண்டவர் கேட்டது தண்ணீருக்காக அல்ல, அந்த பெண்மணியோடு ஒரு ஆழ்ந்த உறவு, ஆண்டவருடைய மேன்மையை நீ உணர வேண்டும், அதை தான் சொல்கிறார். கடவுளுடைய கொடை எது என்பதையும், உன்னிடம் தண்ணீர் கேட்பது யார் என்பதையும் நீர் அறிந்தால் அவரிடம் நீ கேட்பாய், அவரும் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பார். இதைதான் அந்த பெண்ணுக்கு சொல்லு. ஒவ்வொரு கேள்வியும் எடுத்துக் கொள்ளலாம். பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுருவே, நீ அன்பு செய்கிறாயா? பேதுரு எங்கோ அந்த ஒரு உறவை இழந்து விட்டார். ஆண்டவரை புறக்கணித்த பொழுது, ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது, அந்த உறவின் மேன்மையை, மாண்பை, அந்த ஆழத்தை பேதுரு எங்கோ இழந்து விட்டார். அதை சரிப்படுத்த வேண்டும். மீண்டுமாக அந்த உறவை நான் பேதுருவோடு வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் தான் கேட்கிறார், ராயப்பா, நீ என்னை அன்பு செய்கிறாயா? மீண்டுமாக அந்த உறவை வளர்க்கும் கேள்வி அது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கு உறவை ஆண்டவர் வளர்க்க விரும்புகிறார். நம்மிடம் ஆண்டவர் எதையோ ஒன்று கேட்கிறார் இந்த தவக்காலத்தில் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு ஒரு உறவில், மேன்மையான உறவில், ஆழமான உறவில் வர மீண்டுமாக நம்மை அழைக்கிறார். எங்கோ நாம் அந்த உறவை இழந்து விட்டிருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்தில் அந்த உறவின் மேன்மையை நாம் இழந்து விட்டிருக்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரும் கேட்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசம் பாருங்கள், நாம் கேட்டாலும் ஆண்டவர் நம்மிடம் கேட்டாலும் பயனடைவது என்னமோ நாம் தான். Whether we ask from God or God asks from us, we are the beneficiaries. நாம் ஆண்டவரிடம் கேட்டாலும் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நாம் ஆண்டவரிடம் கேட்பது. ஆண்டவர் என்னிடம் கேட்டாலும் பயனடைவது என்னமோ நாம் தான். ஆண்டவருக்கு அவர் நம்மிடம் கேட்பதால் அவருக்கு குறைவு இருக்கிறது, அவருக்கு தேவை இருக்கிறது என்பது அல்ல. இந்த சமாரிய பெண்ணிடம் அவர் தண்ணீரை கேட்டார். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்டார். ஆண்டவருக்கு தண்ணீர் கிடைத்ததா? இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு வாழ்வு கிடைத்தது. நான் என்னுடைய மீட்பரை கண்டுவிட்டேன், நான் எதையெல்லாம் செய்தேனோ அதையெல்லாம் எனக்கு சொன்ன மெசியாவை நான் பார்த்து விட்டேன். அந்த பெண்ணுக்கு மீட்பு கிடைத்தது. ஆண்டவர் கேட்டதால் ஆண்டவர் எதையும் பெறவில்லை, அந்த பெண் தான் பெற்றுக்கொண்டார். பேதுருவை, ராயப்பா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட கேள்வி ஆண்டவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை, பேதுருக்கு தான் மேன்மை. இன்னும் பேதுருவை ஆண்டவர் மென்மேலும் உயர்த்துகிறார். தலைவராக, வழிகாட்டியாக, மேய்ப்பராக, என்னுடைய மந்தைகளை நீ பார்த்துக்கொள், என்னுடைய மந்தைகளுக்கு நீ உணவு கொடு. தலைவராக, மேய்ப்பராக பேதுருவை உயர்த்துகிறார். அந்த கேள்வி பேதுருவை மீண்டும் மீண்டுமாக உயர்த்தியது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மிடமிருந்து கேட்கிறாரோ அவருடைய அந்த ஒரு கேள்வி, ஆண்டவர் நம்மிடம் கேட்பது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் மாறும். Every request that God places before us comes with a hidden blessing. Every request that God places before us comes with a hidden blessing. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு கோரிக்கையை நம்முன் வைக்கிறாரோ அந்த கோரிக்கை ஒரு மறைவான ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிறது. மறைந்திருக்கும் ஒரு கிருபையை சுமந்து வருகிறது. அந்த பெண்ணிடம் ஆண்டவர் தண்ணி கேட்ட பொழுது அவருடைய அந்த கோரிக்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணுக்கு சுமந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய ஆசீர்வாதம். Every request that God places before us comes with a hidden blessing. அதை நாம் மறக்கவே கூடாது. ஒவ்வொரு முறை ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளது, தவிர்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம், யாரும் அதை எடுக்க முடியாத ஒரு கிருபை. A hidden blessing is waiting for me every time God places a request before us. விவிலியத்தை பார்க்கலாம். கடந்த வாரம் அபிரகாமை நாம் தியானித்தோம்.
அவர் முன் ஆண்டவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அபிரகாமுக்கு சொல்கிறார், அபிரகாமே நீ வா, உன்னுடைய மக்களை விட்டுவிட்டு உன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு நான் காட்டும் இடத்திற்கு போ. அதுதான் ஆண்டவர் வைத்த கோரிக்கை. அந்த கோரிக்கையால் உயர்ந்தது அபிரகாம் தான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், மக்கள் இனங்களுக்கெல்லாம் நீ அடையாளமாக இருப்பாய், யாரெல்லாம் உம்மை பார்க்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் வைத்த கோரிக்கையில் ஒளிந்து கொண்டிருந்தது அபிரகாமனுடைய மேன்மை. ஒரு பெரிய ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு. அதை உணர்ந்தார், ஆசீரை பெற்றுக்கொண்டார். ஒவ்வொரு முறை அன்னை மரியாளிடம் ஆண்டவர் கோரிக்கை வைத்தார், என்னுடைய மகனுக்கு நீ தாயாக இருப்பாயா? Will you be the mother of my son? உயர்த்தப்பட்டது ஆண்டவர் அல்ல, மரியாள் தான். அவருக்கு எந்த உயர்வும் தேவையில்லை, அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. கிடைத்த ஆசீர்வாதம் எல்லாம் மரியாளுக்கு தான், கிடைத்த மாண்பு எல்லாம் நம்முடைய தாய்க்கு தான். ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இறைவன் வைத்த அந்த கோரிக்கை, அன்னை கொடுத்த அந்த பதில், அதில் தான் அடங்கிறது அன்னையினுடைய மேன்மை. பெரிய ஆசீர்வாதம். பேதுருவிடம் கேட்ட கேள்வி நம் அனைவருக்கும் தெரியும். ஆண்டவர் உணவு கொடுத்தது. அப்பொழுது ஒரு சிறுவனிடம் இருக்கிறது 5 அப்பங்கள் 2 மீன்கள். ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளது? ஆண்டவர் கேட்கிறார், ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையால் அவர்கள் இழந்தது என்ன? பெற்றதுதான் அதிகம், பெற்றதுதான் அதிகம். அப்பொழுது அங்கிருந்து சீடர் சொல்கிறார், இங்கு ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உள்ளது, ஆனால் இத்தனை பேருக்கு அது எப்படி பத்தும்? What is this in front of this huge multitude? ஆண்டவர் சொல்கிறார், அதை கொடு. அந்த சிறுவன் எதையாவது இழந்து விட்டானா? நிச்சயமாக இல்லை. பல மடங்காக, 1000 மடங்காக ஆண்டவர் அதை பெருக்குகிறார். 1 மடங்காக அல்ல, 5000 பேருக்கு ஆண்கள் மட்டும் உணவு கொடுக்கிறார். அந்த 5 அப்பத்தை அந்த சிறுவன் இழந்தது எதுவும் இல்லை. அப்பங்களையும் மிகுதியாக பெற்றுக்கொண்ட அந்த சிறுவன், இந்த நாள் வரை நாம் அந்த சிறுவனை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த கோரிக்கையில் ஒளிந்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் அந்த சிறுவனுக்கு. இறைவாக்கினர் எலைஜா அந்த ஜரபாத் பெண்மணியிடம் கேட்பார், எனக்கு ஒரு சிறிய ரொட்டி துண்டை நீ செய்து கொடு. அப்பொழுது அந்த விதவை சொல்வார், ஒரு கைப்பிடி அளவுதான் மாவு இருக்கிறது, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கிறது. The widow of Zarephath, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜரபாத்தில் இருந்த இந்த கைம்பெண் விதவை எலைஜாவை பார்த்து சொல்கிறார், ஒரு கைப்பிடி அளவுதான் மாவு இருக்கிறது, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கு, இதுதான் கடைசியாக நாங்கள் ஒன்று விட்டு சாக வேண்டும். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை. அப்பொழுது எலைஜா சொல்கிறார், ஆண்டவர் அவர் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு கோரிக்கையை வைக்கிறார், எனக்கு கொடு, எனக்கு முதலில் ஒரு சிறிய துண்டை கொடு. அந்த பெண்மணி கொடுத்தார். நாம் வாசிக்கிறோம், அந்த மாவு குறையவே இல்லை, அந்த எண்ணெய் குறையவே இல்லை. வறட்சி தீரும் நாட்கள் வரை அது அப்படியே இருந்தது. அந்த பெண் இழந்தது என்ன? பெற்றதுதான் அதிகம். ஆண்டவர் இந்த தவ காலத்தில் நம்மிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்று சொன்னால், அதனால் நாம் இழப்பது ஒன்றுமே இல்லை, பெறுவதுதான் அதிகம், பெறுவதுதான் அதிகம். உன்னுடைய கோபத்தை விட்டுவிட மாட்டாயா? எனக்கு கொஞ்சம் நேரம் இன்னும் அதிகமாக ஒதுக்க மாட்டாயா? நாம் ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குவதால் அவர் வளருவதில்லை, நிச்சயமாக வளருவது நாம் தான். நிச்சயமாக அவருக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. எந்த கோரிக்கையாவது எடுத்துக்கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு, ஆண்டவர் ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அதனால் ஆண்டவருக்கு கிடைத்தது என்ன? ஆகையால் தான் சொன்னேன், நாம் கேட்டாலும் இறைவன் நம்மிடம் கேட்டாலும் பயனடைவர்கள் நாம் தான். Whether I ask from God, God asks from me, the beneficiary is me. எப்படி பார்த்தாலும் லாபம் நமக்கு தான், இறைவனுக்கு அல்ல. இந்த தவ நாட்களில் இறைவன் நம்மிடமிருந்து கேட்பது என்ன? என்னுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக கேட்கிறார்,
என்னுடைய மன்னிப்பை கேட்கிறாரா? என்னுடைய இரக்கத்தை கேட்கிறாரா? என்னுடைய கோபத்திலிருந்து நான் வெளிவர கேட்கிறாரா? பிறர் பற்றி நான் பேசும் பொழுது அது உண்மையா இல்லையா என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கிறேனே. நான் கேட்டேன், ஆகையால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்ல சொல்லும் பொருணி பேசு. யாரோ என்னிடம் சொன்னார்கள், நானும் சொல்கிறேன். ஆண்டவர் எதை விட்டுவிட கேட்கிறார், எதை நம்மிடமிருந்து கேட்கிறார், அதை உணர்ந்தால் ஒரு பெரிய ஆசீர் நமக்கு இந்த தவ காலத்தில் காத்துக்கொண்டு. எதை இறைவன் என்னிடமிருந்து கேட்கிறார், அதை இந்த தவ நாட்களில் உணர்ந்தால் ஆசீர் பெறுபவர்கள் நீங்களும் நானும் தான். நாம் கேட்பது பெரிதல்ல, இறைவன் நம்மிடம் கேட்கிறார். ஒவ்வொரு கேள்வியும், இறைவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும், யாரை பார்த்து இறைவன் அந்த கேள்வியை கேட்டாரோ அவர்களை உயர்த்தியது, அவர்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் மாறியது. இன்று இந்த தவ நாட்களில் ஆண்டவருடைய சிலுவையின் அடியில் இருக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார். அந்த கேள்வியை உணர்ந்தால், அந்த கேள்வியை நாம் நமதாக்கி கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஆசீர் இருக்கிறது. இன்று பதிலுரை பாடல் நமக்கு சொன்னது போல, ஆண்டவர் உங்களோடு பேசினால் உங்கள் இதயங்களை நீங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். If the Lord were to speak to you today, harden not your hearts. இன்று இறைவன் ஆண்டவர் உங்களோடு பேசினால் உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று இறைவன் என்னிடம் கேட்டால் கேட்டும் கேட்காமல் போல இருக்க முடியாது. நாம் திறந்த உள்ளத்தோடு, திறந்த செவிகளோடு இறைவன் கேட்பதை, ஆண்டவரே நீர் இதை கேட்கிறீர் எனக்கு தெரிகிறது, அதை உணர்ந்தவர்களாக நாம் அதை இறைவன் முன் கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த தவ காலம் நமக்கு ஆசீர் நிறைந்த காலமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த பணக்கார இளைஞன் ஆண்டவரை பார்த்து, நான் மீட்பு பெற என்ன செய்ய வேண்டும், அதை தான் ஆண்டவரிடம் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் மீட்பு பெற என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் அந்த பணக்கார இளைஞனுக்கு சொல்கிறார், எல்லா கட்டளைகளையும் கடைபிடி. இறுதியாக அவனுக்கு சொல்கிறார், உன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடு, விண்ணகத்தில் உனக்கு மிகுதியாய் சொத்து இருக்கும், செல்வம் இருக்கும். ஆண்டவர் அவன் முன் ஒரு கோரிக்கையை வைக்கிறார், அவன் அதை மறுக்கிறார். இழந்து விட்டான். இறைவன் நம் முன் வைக்கும் கோரிக்கையை நாம் மறுதளித்தால் இழப்பு நமக்கு தான், பெரும் இழப்பாக இருக்கும், பெரும் இழப்பாக இருக்கும். அதற்கு பின் நிச்சயமாக நாம் சொல்வோம், ஆண்டவர் என்னிடம் கேட்டதை நான் கொடுத்திருக்கலாமே. ஏனென்றால் எப்படியும் பயன் பெறுவது நாம் தான். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். இறைவன் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை கடினப்படுத்த வேண்டாம். The Lord is speaking to us today. Let us not harden our hearts. திரிகளே, நாம் கேட்பதை அறிந்த இறைவன் நம்முடைய அருகில், நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் சொல்வோம். பேரன்பு தெய்வமே, இத்தவ காலத்தில் துன்புறும் உம் திரு அவைக்காக வேண்டுகிறோம். உலகெங்கும் நற்செய்தியின் பொருட்டு துன்பங்களையும் தீவிரவாதத்தையும் எதிர்கொள்ளும் திரு அவையின் பணிகள் ஆபிரகாம் போல் தளராத நம்பிக்கையில் வாழ வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பின் ஊற்றே இறைவா, ஆன்மீக தாகம் கொண்டு எம் மக்கள் அனைவரும் உம்மிடம் இருந்து தண்ணீரை பருகவும் அதன் மூலம் மீட்பின் நிறைவை கண்டுணர்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவு தருபவரான இறைவா, உலக ஆசைகளாலும் போட்டி பொறாமையினாலும் மன அமைதி இழந்து
தவிக்கும் மக்கள் அனைவரும் உமது மாட்சியில் நிறைவுடன் சுவைக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கும் தந்தையே இறைவா, பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு வேதனையோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். பரீட்சைகளுக்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகள், பரீட்சைகளை எழுதி கொண்டிருப்பவர்கள், இந்த பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். அநேகர் நம்மிடம் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, இந்த கிறிஸ்துவ உறவில் நாங்கள் மட்டும் உம்மை கேட்பதில்லை, நீரும் எங்களை கேட்கிறீர். உம்முடைய கேள்விக்கு பின் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணரவும், நீர் எங்களோடு பேசும் பொழுது எங்களுடைய இதயங்களை நாங்கள் கடினமாக்கிக் கொள்ளாமல் இருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.